மாய நீர்வீழ்ச்சியின் ரகசியம். The secret of the waterfall. அந்த கிராமம் அழகான மலர்களாலும் பாடும் பறவைகளாலும் பிரகாசிக்கும் நீர்வீழ்ச்சிகளாலும் நிரம்பி இருந்தது. அந்த கிராமத்தில அனையா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவள் மனம் நல்லது. பறவைகளுடன் பேசுவாள், அணில்களுடன் விளையாடுவாள், பட்டாம்பூச்சிகளுக்கு மலர்கள் காட்டுவாள். அவள் ஒரு மறைந்த நீர்வீழ்ச்சியை கண்டாள். அது விண்மீன்கள் போல ஒளி வீசியது. அப்போ அந்த நீர்ல இருந்து ஒரு சிறிய மினுமினுக்கும் தேவதை வந்தாள். அவள் பெயர் லூமி. லூமி சொன்னாள், அனையா, இந்த நீர்வீழ்ச்சியின் ஒளி மறைந்து கொண்டிருக்கிறது. நிறங்களே உலகிலிருந்து மறைந்து போகிறது. அனையா அதை கேட்டு வருத்தமடைந்தாள். லூமி சொன்னாள், ஒரு தைரியமான மனம் மட்டும்தான் இந்த ஒளியை மீண்டும் கொண்டு வர முடியும். அனையா தன்னுடைய இதயத்தை தொடி, நான் முயற்சி செய்கிறேன் என்று உறுதியாக அவள் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு தனது பயணத்தை தொடங்கினாள். அவள் 3 மாய கற்களை மேஜிக் ஜெம்ஸ் தேடப் போனாள். முதலில் அவள் நீலமலைக்கு சென்றாள். அங்குள்ள பனிமலைக்குள் ஒரு பச்சை காடு இருந்தது. அங்கே ஒரு வெள்ளை ஆந்தை ஒரு பிரகாசமான நீலக்கல்லை காக்கிக் கொண்டிருந்தது. அனையா அதை கெடாமல் மெதுவாக அருகில் சென்றாள். அந்த ஆந்தையின் ஒரு சிறகுக்கு காயம். அவள் தனது மாய ஒளியால் அந்த ஆந்தையை குணப்படுத்தினாள். அந்த ஆந்தை நன்றியுடன் அந்த நீலக்கல்லை அவளுக்கு கொடுத்தது. அடுத்து அவள் தங்க பாலைவனத்திற்கு சென்றாள். அங்கே வெப்பம் மிகுந்தது. ஆனால் அனையா தைரியமாக நடந்தாள். அப்பொழுது மணலில் இருந்து ஒரு பெரிய ஒளி வீசும் மணல் ஆன்மா வந்தது. அவள் அந்த ஆன்மா அவளின் தைரியத்தை பார்த்து 2வது கல்லை, ஆரஞ்சு நிற மாய கல்லை கொடுத்தது. இப்போது கடைசி கல் மிச்சம். அது இசை சொல்லும் குகையில் இருந்தது. அவள் குகைக்குள் சென்றாள். அங்கே இருட்டில் ஒரு நிழல் டிராகன் இருந்தது. அது அவளின் இதயத்தை சோதித்தது. அனையா பயப்படவில்லை. அவள் தன்னுடைய இதயத்திலிருந்து ஒளி பாய்ந்தது. அந்த ஒளி இருட்டை ஒதுக்கியது. அந்த ஒளிக்குள் 3வது மாயக்கல், பச்சை கல் ஒளி வீசினது. 3 மாய கற்களையும் எடுத்துக்கொண்டு அனையா தனது கிராமத்திற்கு திரும்பினாள். அவள் அவற்றை நீர்வீழ்ச்சியில் வைத்த போது அந்த நீர் வானவில் நிறங்களால் பிரகாசித்தது. லூமி மகிழ்ச்சியாக சிரித்தாள். நீ உலகின் ஒளியை மீண்டும் கொண்டு வந்தாய் அனையா என்று சொன்னாள்.